வாஸ் லைக் ஐயோ வேலையெல்லாம் விட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி போகவும் முடியாது. அண்ட் நான் ஒரு 3 months ஆக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே எனக்கு புதுசாக இருந்தாலுமே ஐ வாண்ட் டூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து அடுத்தடுத்து யாருமே எனக்கு தெரியாது. ஐ வாஸ் நியூ டு திஸ் ஃபீல்டு. யாரை அப்ரோச் பண்ணணும், எப்படி கேட்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ வாஸ் பிளாங்க். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்கள்ட்ட ஏதாவது ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே நெகட்டிவ்ங்கிறதுனால அடுத்தடுத்து எனக்கு நெகட்டிவாக வர ஆரம்பிச்சுது. அவனா பிரேக் தட். அப்போ வெப் சீரிஸ் பண்ணேன். விகடனோட ஆதலினால் காதல் சேவின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் பாசிட்டிவ், பயங்கர பாசிட்டிவ், நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. பட் அது யூடியூப் பிளாட்ஃபார்ம்க்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மதுரை சிஸ்டர்ஸ்ல பாசிட்டிவ் ரோல், ஒன் ஆஃப் த லீட். அதுலயும் லீட், அதுல பாசிட்டிவ் ரோல். அது கலர்ஸ்ல போச்சு. அண்ட் அது ஒரு 1 year போச்சு ப்ராஜெக்ட். அது பயங்கர ஹிட் ஆனதுல ஹிந்தில. நம்ம மதுரை சிஸ்டர்ஸா? ஓகே. லைக் இட் இஸ் அடாப்டட் லிட்டில் அடாப்டேஷன் எப்பவுமே அது இருக்கும்ல கலர்ஸ்ல இருந்து. அதுல நல்லா போச்சு. ஸோ அதே ஸ்டோரியில இது பண்ணாங்க. அதுலயும் நான் பாசிட்டிவ் தான் பண்ணேன். ஏன்னா பீப்புள் திங்க் இந்த பொண்ணு ஏன் எப்பவுமே நெகட்டிவாவே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களே. இல்லைங்க, நான் பாசிட்டிவ் தான் ட்ரை பண்ணேன். பாசிட்டிவ்க்கு தான் அப்ரோச் பண்ணேன்.